இந்த ரீல் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கிள் காம்போ ரொம்பவே லைக் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. பட் இந்த காம்போ வந்து டபுள் சைடட். அதாவது இதுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்கு, அதே சமயம் அதனால ப்ராப்ளம்ஸும் ஏற்படும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்ட் ரைஸ்ல லாக்டிக் ஆசிட் இருக்கு. அதோட ஜாஸ்தியா அதுல கால்சியம் அண்ட் பாஸ்பேட் இருக்கிறதுனால நம்ம டூத் சர்ஃபேஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஒரு ப்ரோபயோட்டிக்னால நம்ம ஓரல் கேவிட்டியில வர பேட் பிரத்தையும் ப்ரிவென்ட் பண்றது. பிக்கிள் வந்து இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இது ஹைலி அசிடிக்கா இருக்கிறனால நம்ம டூத் சர்ஃபேஸ்ல இருக்கிற எனாமலை ஈஸியா எரோட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம அதுல சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறனால நம்ம மவுத்தை வந்து ட்ரை ஆக்கிடும். நம்ம கமர்ஷியலி அவைலபிள் ஆன பிக்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் சோடியம் பென்சாய்ட். இது வந்து நம்ம வாயில இருக்கிற அசிடிக் நேச்சரை இன்னும் ஜாஸ்தியா அசிடிக் ஆக்கிடும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம சாப்பிட்டக்கு அப்புறம் நல்லா வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்றது ஒரு பெஸ்ட் மெத்தட். அது மட்டும் இல்லாம நம்ம கமர்ஷியலி அவைலபிளான பிக்கிள்ஸை வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே பெஸ்ட். சுகர் கண்டென்ட் இருந்தாதான் டூத்ல ப்ராப்ளம்ஸ் வரும்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் ஃப்ரீ சோடா குடிக்கிறவங்களா நீங்க? அப்ப நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக தான். ஸ்டே டியூன்.